வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பில்லியன் டாலர் அமெரிக்க போர்க்கப்பலோட கேப்டன். பாரசீக வளைகுடாவுக்குள்ள போறீங்க. உங்க எதிரி யாருன்னு நினைப்பீங்க? இன்னொரு பெரிய கப்பலா? இல்ல. உங்க எதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கடல். பக்கத்துல இருக்கிற அந்த கரடுமுரடான கடற்கரை. ஏன், உங்களுக்கு பக்கத்துல போற ஒரு சாதாரண மீன்பிடி படகு கூட உங்க எதிரியா இருக்கலாம். நாம இன்னைக்கு அலச போற விஷயமே இதுதான். உலகின் மிகப்பெரிய கடற்படைய ஒரு சின்ன பிராந்திய சக்தி எப்படி எதிர்கொள்ளுது? இது ஒரு நேரடியான பலப்பரீட்சை கிடையாது. இதுக்கு பேரு சமச்சீரற்ற போர்முறை, அசிமெட்ரிக் வார்ஃபேர். அதாவது ஒரு யானைக்கும் பூனைக்கும் நடக்கிற சண்டை மாதிரி. ஆனா இந்த சண்டையில பூனை ஜெயிக்கவும் ஒரு வழி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் ஈரான் எப்படி அமெரிக்கா ராணுவத்தை எதிர்கொள்ள போறாங்கங்கிற அவங்களோட சில தந்திரோபாயங்களை ரொம்ப ஆழமா விளக்குது. நம்மளோட நோக்கம் இந்த வழக்கத்திற்கு மாறான போர் முறைகளை ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்து இது ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, இந்த போர் முறை வெறும் ஆயுத பலத்தை மட்டும் நம்பி இல்ல. இது ஒரு மனோதத்துவ விளையாட்டு. எதிரியோட பலவீனமான இடங்களை, அதாவது அவங்களோட புவியியல், பொருளாதார, உளவியல் பலவீனங்களை தாக்குறது. ஒரு பெரிய இராணுவத்தை நேரடியா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அவங்களால அந்த பகுதியில நிம்மதியா செயல்படவே முடியாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்குறது. சொல்லப்போனா போரோட விலையை அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு ஏத்திடுறது தான் இதோட ஒரே நோக்கம். அருமை. சரி, கடல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கப்பலோட கேப்டனா நீங்க முதல்ல சந்திக்கிற அச்சுறுத்தல் என்னவா இருக்கும்? நம்ம சோர்ஸ் படி அது திரள் தாக்குதல், அதாவது ஸ்வார்ம் அட்டாக். ஒரு பெரிய அமெரிக்க கப்பல திடீர்னு நூத்துக்கணக்கான சின்ன சின்ன அதிவேக படகுகள் எல்லா பக்கத்திலிருந்தும் சுத்தி வளைக்குது. ஆ, அந்த படகுகள் சும்மா வராது. அதுல மிஷின் கன், ராக்கெட் லான்ச்சர், ஏன் கப்பலையே தாக்கக்கூடிய ஏவுகணைகள் கூட இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். அந்த சின்ன படகால ஒரு பெரிய போர்க்கப்பலை என்ன செஞ்சிட முடியும்னு? ஆமா, அதுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டா அந்த படகு ஒரு நிமிஷம் கூட நிக்காதே. நிக்காது. ஆனா அது அவங்களோட திட்டமே இல்ல. அவங்க நோக்கம் கப்பலை திணறடிக்கிறது. இப்போ அமெரிக்க கப்பல்கள்ல ஃபாலங்ஸ் மாதிரி அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கும். அது ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான குண்டுகளை சுட்டு வர்ற ஏவுகணைகளை வானத்திலேயே அழிச்சிடும். ஆனா அதால ஒரே நேரத்துல 10, ஒருவேளை 20 இலக்குகளை தான் கையாள முடியும். ஓ, அதோட ஒரு லிமிட் இருக்கு. அதேதான். இப்ப யோசிச்சு பாருங்க. 100 படகுகள், அதிலிருந்து வர்ற 100 ராக்கெட்டுகள், ஏவுகணைகள்னு எல்லா பக்கத்திலிருந்து ஒரே நேரத்துல தாக்குதல் நடந்தா அந்த சிஸ்டம் என்ன ஆகும்? எதை சுடுறது எதை விடுறதுன்னு குழம்பி போயிடும். இதுக்கு பேரு சேச்சுரேஷன் அட்டாக். அந்த பாதுகாப்பு அமைத்தையே செயலிழக்க வச்சிடுறது. அடேங்கப்பா. அதாவது கப்பலை மூழ்கடிக்கிறது இல்ல, அதோட பாதுகாப்பு கவசத்தையே உடைக்கிறது தான் படி. சரி, நீங்க கப்பலுக்கு மேல இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை சமாளிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க கப்பலுக்கு அடியில ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கலாம், இல்லையா? கரெக்ட். அதுதான் அவங்களோட 2வது தந்திரம். ஹார்மஸ் ஜலசந்தில கடல் கன்னி வெடிகளை பதிக்கிறது. இந்த ஜலசந்தி தான் உலகத்தோட எண்ணெய் வர்த்தகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடம். ஈரான் கையில ஆயிரக்கணக்கான கடல் கன்னி வெடிகள் இருக்கு. இத அமைதியான கொலையாளின்னு கூட சொல்லலாம். இதை எப்படி கடல்ல பதிப்பாங்க? ராணுவ கப்பல்கள்ல கொண்டு போனா உடனே தெரிஞ்சிடுமே. அதுதான் இதுல இருக்கிற தந்திரமே. சாதாரண மீன்பிடி படகு மாதிரி, இல்லைன்னா ஒரு சரக்கு கப்பல் மாதிரி மாறுவேஷத்துல போய் யாருக்கும் தெரியாம கடல்ல போட்டுட்டு வந்துட முடியும். ஒரு கன்னிவெடி வெடிச்சாலே போதும், அந்த பகுதி முழுக்க கன்னிவெடி இருக்குமோங்கிற பயம் வந்துரும். இதனால ராணுவத்துக்கு மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியாகவும் பெரிய பாதிப்பு வருமே. ராணுவ பாதிப்பை விட பொருளாதார பாதிப்பு தான் இங்க அதிகம். இதுல ஸ்மார்ட் கன்னிவெடிகள்னு ஒரு வகை இருக்கு பாருங்க. அது சும்மா வெடிக்காது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் அல்லது பெரிய எண்ணெய் டேங்கரோட என்ஜின் சத்தத்தை, அதோட அக்கோஸ்டிக் சிக்னேச்சரை அதுக்கு கத்து கொடுத்து வச்சுடுவாங்க. அப்ப குறிப்பிட்ட கப்பல் வந்தா மட்டும்தான் வெடிக்கும்? ஆமா. அந்த மாதிரி ஒரு கப்பல் பக்கத்துல வரும்போது மட்டும் அது வெடிக்கும். ஒரு தடவை இப்படி நடந்தா போதும், எந்த கப்பல் கம்பெனியும் இந்த வழியா தன் கப்பலை அனுப்ப தயங்கும். கப்பல் காப்பீட்டு தொகை பல மடங்கு ஏறிடும். உலக எண்ணெய் விலை உடனே உயரும். இது அமெரிக்காவுக்கும் அவங்களோட நட்பு நாடுகளுக்கும் ஒரு நேரடியான பொருளாதார வழி. ஆக கடலுக்கு மேலையும் ஆபத்து, கடலுக்கு அடியிலையும் ஆபத்து. ஆனா இந்த சோர்ஸ்ல சொல்றபடி ஆபத்து தண்ணியோட முடியல, கரையிலிருந்தும் வருது. ஆமா, இதுதான் அவங்களோட 3வது தந்திரம். கடலோர தாக்குதல் வளையம். ஒரு கில் ஜோனை உருவாக்குறது. ஈரானோட புவியியல் அமைப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய வரம்.
அவங்களோட கடற்கரை முழுக்க கரடுமுரடான மலைகளும் குகைகளும் நிறைஞ்சது. ஏவுகணைகளை மறைச்சு வைக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த இடம் கிடையவே கிடையாது. ஷூட் விட்டு ஓடும் தந்திரம், அதாவது ஷூட் அண்ட் ஸ்கூட்னு இதுல குறிப்பிடுறாங்களே, அது என்ன? அது ஒண்ணும் இல்ல. ஒரு ட்ரக்குல ஏவுகணை ஏவுதளத்தை வச்சிருப்பாங்க. அது ஒரு குகையிலேருந்து வெளியில வரும், அமெரிக்க கப்பலை நோக்கி ஏவுகணையை செலுத்தும். அடுத்த நிமிஷமே அமெரிக்கா எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்குள்ள வேறொரு குகைக்குள்ளேயோ இடத்துக்கோ போய் மறைஞ்சிடும். இதனால பாரசீக வளைகுடா கடற்பகுதி ஒரு பெரிய பொறி மாதிரி மாறிடும். கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு எதிரி முன்னாடி மட்டும் இல்ல, வலது பக்கம் இடது பக்கம்னு கரையிலிருந்தும் எப்ப வேணாலும் தாக்குதல் வரலாம். தப்பிக்கவே முடியாத ஒரு கில் ஜோன். ஆமா, இதுலயே இன்னொரு சுவாரஸ்யமான முரண்பாடும் இருக்கு. என்ன அது? பாரசீக வளைகுடாவோட கடல் ஆழம் ரொம்ப குறைவு. அதனால அமெரிக்காவோட பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களால அங்க சரியா செயல்பட முடியாது. ஆனா இதே ஆழம் குறைவான கடல் ஈரானோட குட்டி நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஓ, கதீர் கிளாஸ் நீர்மூழ்கிகள் பத்தி சொல்றீங்க. அதேதான். இந்த டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கிகள் ரொம்ப சின்னது. அதோட தந்திரம் ரொம்ப எளிமையானது. கடலோட தரையிலே என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு சத்தமே இல்லாம அமைதியா படுத்து கிடக்கும். ஒரு பெரிய விமானத்தாங்கி கப்பல் மாதிரி மதிப்புமிக்க இலக்கு வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கும். அது பக்கத்துல வந்ததும் டார்பிடோகளை ஏவி தாக்கிட்டு மறுபடியும் அமைதியா பதுங்கிக்கும். இத சோனார்ல கண்டுபிடிக்க முடியாதா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அசையாம சத்தம் இல்லாம இருக்கும்போது கடலுக்கடியில இருக்கிற ஒரு பாறைக்கும் அதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விமானத்தாங்கி கப்பலை மூழ்கடிக்க தேவையில்லை. ஒரே ஒரு டார்பிடோ தாக்குதல்ல அதோட விமான தளத்தை, ஃப்ளைட் டெக்க சேதப்படுத்திட்டா போதும். அந்த கப்பலால விமானங்களை இயக்க முடியாது. அந்த பகுதியில அமெரிக்காவோட வான்படை பலம் மொத்தமா முடங்கிடும். அதுக்கப்புறம் அந்த கப்பல் மத்த தாக்குதல்களுக்கு ரொம்ப எளிதான இலக்கா மாறிடும். சரி, இப்ப வரைக்கும் கப்பலை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்தோம். இனிமே இந்த யுத்த களம் இன்னும் எப்படி விரிவடையுதுன்னு பார்க்கலாம். கடலை தாண்டி வானத்துக்கும் தரைக்கும் இந்த அச்சுறுத்தல் பரவுது. 5வது தந்திரம் ட்ரோன் போர் முறை. ஈரான் மத்திய கிழக்கிலேயே ஒரு ட்ரோன் வல்லரசுன்னு சொல்லலாம். அவங்க ட்ரோன்களை வெறும் வேவு பார்க்க மட்டும் பயன்படுத்தல. ஆமா, தற்கொலை ட்ரோன்கள், அதாவது லாய்டரிங் மியூனிஷன்ஸ் பத்தியும் இந்த சோர்ஸ்ல இருக்கு. அதென்ன? அது ஒரு சின்ன விமானம் மாதிரி, ஆனா அதுக்குள்ள பைலட் இருக்க மாட்டார். வெடிகுண்டு இருக்கும். அது இலக்கை தேடி ரொம்ப நேரம் வானத்துல சுத்திட்டே இருக்கும். சரியான இலக்கு கிடைச்சதும் அது மேல போய் மோதி வெடிச்சிடும். இதுலயும் அவங்க அந்த திரள் தாக்குதல் தந்திரத்தை பயன்படுத்துறாங்க. நூத்துக்கணக்கான ட்ரோன்களையா? ஆமா, நூத்துக்கணக்கான தற்கொலை ட்ரோன்களை ஒன்னா அனுப்பி அமெரிக்க கப்பலோட முக்கியமான பகுதிகளை தாக்குறது. மறுபடியும் அதே சேச்சுரேஷன் அட்டாக் தந்திரம் தானா? ஆமா, ஆனா இங்க இலக்கு வேற. கப்பலை முழுகடிக்கிறது இல்ல, அதோட கண்கள் காதுகளை செயலிழக்க வைக்கிறது. ஒரு கப்பலோட ரேடார், கம்யூனிகேஷன் கருவிகள், சென்சார்கள் மேல இந்த ட்ரோன்கள் போய் மோதிச்சுனா அந்த கப்பல் ஒரு பார்வையற்ற காது கேளாத ராட்சசன் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஏவுகணைகளை வச்சு அதை தாக்குறது ரொம்ப சுலபம். இது ஒரு டிஜிட்டல் நாக் அவுட் பஞ்ச் மாதிரி. கப்பலை தாக்குறத விட்டுட்டு இப்ப மொத்தமா களத்தையே மாத்துறாங்க. 6வது தந்திரம் அமெரிக்காவோட தரைத்தளங்களை குறிவைக்கிறது. இதுதான் அவங்களோட சீனியர்ல ரொம்ப முக்கியமான கட்டம்னு எனக்கு தோணுது. நிச்சயமா. ஏன்னா ஒரு போர்க்கப்பல் ஒரு தீவு கிடையாது. அது இயங்கணும்னா அதுக்கு தரைத்தளங்களோட ஆதரவு வேணும். எரிபொருள், ஆயுதங்கள், உணவு, உத்தரவுகள் எல்லாமே தரைத்தளங்கள்ல இருந்து தான் வரணும். அமெரிக்காவுக்கு பாரசீக வளைகுடா பகுதியில பஹ்ரைன், கதார், குவைத், ஈராக்னு முக்கியமான இராணுவ தளங்கள் இருக்கு. இவையெல்லாம் நகர முடியாத நிலையான இலக்குகள், பெரிய அசைக்க முடியாத இலக்குகள். அதேதான். ஈரான் கிட்ட மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய எரிபட ஏவுகணைகள், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் கையிருப்பு. அவங்க திட்டம் என்னன்னா, போர் மூண்டா ஒரே நேரத்துல இந்த எல்லா தளங்கள் மேலேயும் நூத்துக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறது. உதாரணத்துக்கு கத்தார்ல இருக்கிற அல்லுதீத் விமானப்படை தளம். அங்க சுமார் 8000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. பஹ்ரைன்ல இருக்கிற என்எஸ்ஏ தளம், அது அமெரிக்காவோட 5வது கடற்படை தலைமையகம். அங்க 9000 வீரர்கள் இருக்காங்க. இந்த ஏவுகணைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது? ஃபஜர் 110, கியாம் 1 மாதிரியான ஏவுகணைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப துல்லியமா தாக்கக்கூடியவை. சில ஏவுகணைகள் இலக்குக்கு மேல வானத்திலே வெடிச்சு ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன குண்டுகளா சிதறி ஒரு பெரிய பகுதியை நாசமாக்கும். ஏர் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இதோட உண்மையான நோக்கம் கட்டடங்கள் அழிக்கிறது மட்டும் இல்ல. ஓ, ஓகே. அமெரிக்க கடற்படைக்கு தேவையான எரிபொருள் கிடங்குகள், ஆயுத கிடங்குகள், தகவல் தொடர்பு மையங்கள்னு அவங்களோட உயிர்நாடியே துண்டிக்கிறது தான். கப்பல்கள் தங்குறதுக்கும் எரிபொருள் நிரப்புறதுக்கும் துறைமுகமே இல்லைன்னா அந்த கப்பல்களால வளைகுடாவில் என்ன பண்ண முடியும்? அவங்க திரும்பி போய் தான் ஆகணும்.
இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ்ல இருந்து ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைச்சது. ஈரான் பழைய சோவியத் காலத்து SA-2 ரக ஏவுகணைகளை மறுசீரமைச்சு பயன்படுத்துறாங்கன்னு. அது உண்மையிலே தரையிலிருந்து வானத்துல இருக்கிற விமானங்களை தாக்குறதுக்கு டிசைன் பண்ணது. அதை எப்படி கப்பலுக்கு எதிரா பயன்படுத்துறாங்க? இதுதான் அவங்களோட புத்திசாலித்தனம். பழைய தொழில்நுட்பத்தை எடுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு ஒரு புதிய அச்சுறுத்தலை உருவாக்குறது. யோசிச்சு பாருங்க, செங்கடல்ல போயிட்டு இருக்கிற ஒரு அமெரிக்க போர்க்கப்பலை 45 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இந்த SA-2 ஏவுகணை மாக் 3.5 வேகத்துல, அதாவது ஒளியை விட 3 மடங்கு வேகத்துல வந்து தாக்குதுன்னா அது ஒரு கணிக்க முடியாத தாக்குதல். இது அவங்களோட வளங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு காட்டுது. பழைய இரும்ப கூட தங்கமா மாத்துற மாதிரி. ஆமா, இது ராணுவ சேதத்தை விட ஒரு பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துது. உலகின் முக்கிய வர்த்தக வழிகள் இனிமே பாதுகாப்பானது இல்லைங்கிற செய்தியை இது பரப்புது. இது உலக வர்த்தகத்துல பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். சரி, நாம இப்ப பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஈரானோட உத்தி ரொம்ப தெளிவா தெரியுது. இது நேரடியா மோதுறதில்ல. தெரள் தாக்குதல், கன்னிவெடி, கடலோர ஏவுகணைகள், தற்கொலை ட்ரோன்கள், குட்டி நீர்மூழ்கிகள், அப்புறம் தரைத்தளங்கள் மேல தாக்குதல்னு பல வழிகள்ல அமெரிக்காவோட பலவீனமான இடங்களை குறிவைக்கிறது. ஆமா, இது தனித்தனி தந்திரங்கள் கிடையாது. இது ஒரு ஒருங்கிணைந்த உத்தி, ஒரு இன்டகிரேட்டட் டினையல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்த எல்லா அச்சுறுத்தல்களும் ஒரே நேரத்துல வரும்போது அதோட தாக்கம் பல மடங்கு அதிகமாகும். இதோட ஒட்டுமொத்த நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். அமெரிக்கா இந்த பகுதியில் இராணுவ ரீதியா செயல்படுறதுக்கான விலையை இராணுவ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு ஏத்துறது. அப்போ ஒரு கட்டத்துல இந்த சண்டைக்கு நாம கொடுக்கற விலை ரொம்ப அதிகம், இது நமக்கு தேவையில்லைன்னு அமெரிக்காவே நினைக்க வைக்கிறதா அவங்களோட வெற்றியா இருக்கும். இந்த தந்திரோபாயுவலைய நீங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. நாம பேசுனது எல்லாமே ஒரு தரப்போட திட்டங்கள். ஆனா உலகின் மிக சக்தி வாய்ந்த கடற்படைன்னு சொல்லப்படுற அமெரிக்கா இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கும்? கப்பலை சுத்தி ஒரு அபேத்திய கோட்டைய அவங்களால உருவாக்க முடியுமா? இல்ல ஒரு கட்டத்துல இந்த போர் முலை முன்னாடி அவங்க பின்வாங்க வேண்டிய சூழல் வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?